விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மக்களுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் தற்போதைய ஆட்சி பறித்துக் கொண்டே இருக்கிறது என திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அனைத்து பொருட்களின் விலையும் தற்போது உயர்ந்துவிட்டதாக கூறினார். நல்வாழ்த்துக்கள். எல்லா பொருள் விலையுமே கூடிப்போச்சு. அரிசி விலை கிலோவுக்கு 20 ரூபா கூடியிருக்கு. மின்சார கட்டணம் கூடியிருக்கு. அத்தியாவசிய பொருள் விலை கூடியிருக்கு. நேற்று நீங்க செய்தித்தாளில் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் 4000 ரூபா இருந்த ஹவுஸ் டேக்ஸ் ஏறக்குறைய 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கெல்லாம் கூட்டப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல. அப்படி சாதாரண அன்றாடம் காட்சிகள், மாத சம்பளத்துல வேலை செய்யறவங்க, இவங்களெல்லாம் வாடகை வீடு மாதிரி சொந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு சுதந்திரம், இந்த ஆட்சி சுதந்திரமான நல்ல முடிவுகளை எடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா மக்களினுடைய அனைத்து விதமான உரிமைகளும் இந்த ஆட்சி பறித்து கொண்டே இருக்கிறது. எப்போது விடியும் என்பதை பார்ப்போம். சுதந்திரம் மறுக்கப்படுகிறதுன்னு சொல்றது பல்வேறு விதத்துல இருக்கு. வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னு ஜகத்தினை அளித்திருவோம்னு சொன்னார். உங்க சொந்த வீட்டுக்கே வாடகை கட்டுற மாதிரி ஹவுஸ் டேக்ஸ் கட்டினா என்ன பண்றது? இந்திய நாட்டுல இருக்கிறோம், சுதந்திர தமிழகத்துல இருக்கிறோம். இதெல்லாம் வரி எதா இருக்கக்கூடாது, விழுங்கிடக்கூடாது மனிதர்களை. வரி வசூல் பண்றது மென்மைத்தன்மையாக இருக்கணும், கொடுமையாக இருந்திருக்க கூடாது.